ஹாய். நமக்கு நான்வெஜ் எல்லாம் செய்ய தெரியாது. பலவிதமான யூடியூப் சேனலு, பலவிதமான ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து, அதில் நிறைய பார்த்து குழம்பி போய் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணி செஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு என்னடா இப்படி ஒரு கலர் நெயில் பாலிஷு ஹென்னாலாம் போட்டுக்கிட்டு செய்கிறாளே அப்படிலாம் பார்க்காதீங்க. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ அங்கே ஓசியில் போட்டு விட்டாங்க, போட்டுக்கிட்டேன். மறுநாள் இது செஞ்சதுனால அது அப்படி இருக்குது. ஓகே. இது பாயா கால் வாங்கிட்டு வந்து சுடு தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் போட்டு அது ஊறினதுக்கப்புறம் அந்த மாதிரி சுரண்டி எடுத்துட்டு ஒரு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஒரு 10-12 விசில் போட்டு இறக்கியாச்சு. தேங்காய், கசகசா, கொஞ்சம் முந்திரி பருப்பு, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, சோம்பு போட்டு அதை அரைச்சிட்டு நம்ம எப்போதும் கறி மசாலாவுக்கு செய்கிறதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி ஒரே ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச இதை எடுத்து போட்டு நல்லா ஒரு கொதிச்சோன்னே இந்த தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நல்லா போட்டு நல்லா கொதிச்சோன்னே வேணால் ஒரு 2-3 விசில் விட்டிங்கன்னா அதுலேருந்து நல்லா அந்த சாரெல்லாம் அதில் ஏறிடும்னு சொல்லுவாங்க. நம்ம இது சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டவங்கலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் மெனக்கடலான வேலை, க்ளீனிங்கு, அதுக்கப்புறம் இத்தனை நேரம் வேக வைக்கிறது, இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் மெனக்கடல் தான். பட்டு சாப்பிட கொடுக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் அந்த ஒரு சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஸ்மைலியாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஆப்பம், இடியாப்பம், இல்லை இட்லி, தோசை இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசை மாவு இருந்தது. ஸோ தோசை ஊற்றி எல்லோரும் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. ஸோ பசங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி ஊற்றி கொடுத்துட்ருக்கோம்ல, அதில் நம்ம அவ்வளோ நாள் அந்த ½ டே ஃபுல்லாக பட்ட கஷ்டம்லாம் அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது குறைஞ்சி போயிடும். எல்லோரும் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இதை பார்த்து உங்கள் வீட்டில் முடிஞ்சால் செய்யுங்க. தேங்க்யூ.